எல்லாரும் அப்படித்தானே தம்பி சொல்லணும். ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களை பார்த்துதான் எல்லாருமே சொல்லணும். நிறைய பேரு சொல்றாங்க. எல்லா ஊடகங்கள்லயும் அதுதான் போடுறாங்க. எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு என்ன நடந்துங்கிறத வரலாறு இருக்கு. அந்த வரலாறுல இப்ப இன்னைக்கு அந்த வரலாறு இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதுல அந்த வரலாறுல இவரும் சேர்ந்துட்டு தான் இருக்காரு. ஏற்கனவே 10 நடிகர்னா 11வது தம்பி விஜய் சேர்ந்திருக்காங்க. நன்றி. விஜய் தலைமையில தான் கூட்டணி, எங்க தலைமையில பெரிய கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதுல என்ன தப்பு இருக்கு தம்பி? அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. என் மாநாடுனா என் தலைமையில வாங்கங்காங்க. அதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையா? அது விருப்பப்பட்டவங்க போலாம். எப்படி இருக்கு சட்டமன்ற தேர்தல்? சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆகிறார். இது சாமானிய ஏழை எளிய மக்கள், படித்தவர்கள், இளைஞர்கள் மத்தியில, தாய்மார்கள் மத்தியில அவ்வளவு பெரிய மரியாதையோடு இருக்கக்கூடிய தலைவர். அதனால எல்லாருமே அதுக்கு எதிராக தான் நாங்க இருக்கோமாக தவறுகள். இளைஞர்கள் எங்க பக்கமும் திடீர்னு பேசியிருக்காரு. தேர்தல்ல எத்தனை தேர்தல் நம்முடைய முதல்வர் பொது கட்சி தலைமை ஏற்ற பிறகு இதுவரை எந்த தேர்தலையும் அவர் வெற்றி வாய்ப்பை இழக்கல. இன்னும் தொடர்ந்து அவரு வெற்றி பெற நினைப்பது மக்களுக்கு பணியாற்றுவது. இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி நீங்க தான் கேட்டு அதை எங்கிட்ட சொல்லுங்க. நன்றி.